ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம எந்த சீரியலை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்னடா ஸ்பெஷலா போயிட்டு இருக்கா, அப்படி என்ன போயிட்டு இருக்குன்னு தான் கேட்க போறீங்க. ஆமாங்க, நம்ம கார்த்தி வந்துட்டு குடிச்சிட்டு ஃபுல்லா பார்ல போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. பார்லயா ரெஸ்டாரண்ட் தெளிவா சொல்றா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்லங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம இலக்கியாவை வந்து பாராட்டுற விதமா நம்மளோட கௌதம் இலக்கியாவுக்கு ஒரு ரிங்கு பிரசன்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறாருங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்மளோட கார்த்திக் குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு வெயிட்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்னடான்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதம் அங்க போய் எட்டி பார்த்துட்டு போய் இழுத்துட்டு ஏன் அடிக்கிற கார்த்தியன்னு கேட்க, தப்பு பண்ண அடிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே நம்ம கௌதம், என்னடா கார்த்தி இதெல்லாம் எதுக்கு உனக்கு இந்த வேலை, எப்ப இந்த குடிக்கிற பழக்கம்னு கேட்கிறாரு. இதை பார்த்த நம்ம இலக்கியாவும், என்ன கார்த்தி ஏன் எப்ப இருந்து இப்படி மாறிட்டேன்னு கேட்கவும், அண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், என்னை ஏமாத்திட்டாலே, துக்கம் தொண்டையை அடைக்குது, அந்த தொண்டை அடைச்ச தொண்டையை ரிலீஸ் பண்றதுக்காக தான் குடிச்சேன், குடிச்சா கொஞ்சம் தொண்டை ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சான் நம்ம கார்த்திக். அதுக்கப்புறம் ஒரு வழியா கார்த்தியை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது, ஏன்டா கார்த்தி ஏன் இப்படி குடிக்கிற அப்படின்னு கேட்க, நம்ம கார்த்தியை வந்துட்டு, என் வாழ்க்கையே ஒருத்தி அழிச்சிட்டா, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, என்னால முடியல, வீட்டுக்கு போனாலே அவன் ஞாபகமா இருக்கு, அவ பண்ண துரோகம் தான் என் மனசுல வந்து போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்னும் பண்ண முடியல, என்னால என்ன பண்றது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி புலம்புறாருங்க. என்னங்க பண்றது, ஒரு மனுஷன் வந்து பொன் பொருள் இது ரெண்டும் கெடுத்துருங்க. பொன் பொருள் எதை சொல்றேன்னு தானே பாக்குறீங்க. ஆமாங்க, பொண்ணா அதுல ரெண்டு பொண்ணு இருக்குங்க, ஒன்னு கோல்டு இன்னொன்னு பெண். இந்த ரெண்டுமே வாழ்க்கையை கெடுத்துரும். அதே மாதிரி பொருளும் சரிங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திடீர்னு இல்லைன்றப்போ மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கார்த்தியும் நிலைமையும், அவர்கிட்ட ஆடம்பர அத்தியாவசியம் எல்லாமே இருக்கு, ஆனா அவ பொண்டாட்டி ஏமாத்திட்டா. ஒரு பொண்ணால கெட்டவன் சந்திரன் இந்திரன். அந்த மாதிரி நம்மளோட கார்த்தியும் நம்மளோட 5 கெட்டு போயிட்டாருங்க. என்னங்க பண்றது, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கார்த்தியை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம இந்திரன் கெட்டதும் பொண்ணாலதான், சந்திரன் கெட்டதும் பொண்ணாலதான். இதனாலதான் சொல்லுவாங்க, பொண்ணை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்க கேக்குறீங்க, பொண்ணை பார்த்தா பல்ல கட்டெல்லாம் போறாங்க. இதனாலதான் அவ்வளவு பிரச்சனை. பொம்பளைங்களை அதிகமா நம்ப கூடாதுங்க. அதுக்குன்னு எல்லாரையும் சொல்ல வரல. அஞ்சலி மாதிரி ஒரு அப்பா டாக்கரை மட்டும் சொல்றேங்க. மீதி எல்லாம் டிப்பா டிக்கிற அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பா டாக்கர் அஞ்சலி மாதிரி யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு பாப்போமா. நம்ம கார்த்தி இப்படியே குடிச்சிட்டு அடிதடி ஆயிட்டு பெரிய பிரச்சனைக்கு போவாரா, இல்லைன்னா சமாதானமா இதுக்கப்புறம் திருந்தி தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு குடிக்காம நல்ல பையனா பழையபடி இருப்பாரா அப்படின்ற விஷயத்த நாம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுவோமா. ரெஸ்டாரண்ட்ல இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்களே, நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் ஜானு வந்துட்டு, ஏன்டா கார்த்தி உனக்கு இந்த வேலை, நீ எல்லாம் அப்படி பண்ண மாட்டே, திடீர்னு என்ன குடிக்கிற, எப்ப இந்த கெட்ட பழக்கம் கேட்க, இதை கேட்ட கார்த்தி, அவளே என்ன வெறுத்துட்டா, இதுக்கு மேல நான் குடிச்சா என்ன குடிக்கலனா என்ன, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, என் வாழ்க்கையா இப்படி போகுது, எதுக்காக போகுது, எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரியல, எதுல போதுன்னு தெரியல, நான் என்ன பண்றதுன்னு புரியலன்னு புலம்புறாரு. இதை கிட்ட ஜானு, உன்னை பெத்ததுக்கு தவிட பெத்திருந்தா கூட நான் நல்ல ரேட்டுக்கு வித்துருப்பேன், உன்னை பெத்து இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்புறாங்க. என்னங்க பண்றது, எல்லாத்துக்கும் காரணம் பைரவி தான். பைரவி மட்டும் அஞ்சலி சேர்க்காம இருந்தா அவ்வளவு பிரச்சனையே இல்லைங்க. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்த எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்காதவங்க எல்லாம் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, see you, bye bye, goodbye.